வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சசி கிச்சன் அண்ட் கார்டனில் சூப்பரான ஸ்வீட் ரெசிபி கேசரி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எல்லார் வீட்லேயும் ஃபங்க்ஷன்னா டக்குன்னு நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி கேசரி. ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா அந்த கேசரி வந்து நம்ம சூடாக செஞ்சோன்னா சாப்பிட்ற மாதிரி அந்த சாஃப்ட்னஸ் ஸ்மூத்னஸ் லாஸ்ட் வரையும் மெயின்டைன் ஆகாது. ஸோ அது வந்து எப்படி வந்து நம்ம எப்போ வந்து ஃபுல் டே அது வந்து அந்த ஸ்மூத்னஸ் வந்து மெயின்டைன் ஆகிற மாதிரி அந்த ஒரு டெக்ஸ்சரே இருக்க மாதிரி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நிறையா பேர் அதை ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு சூப்பரான கேசரி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நாம் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறையா சீக்ரெட் டிப்ஸ் இருக்குதுங்க. ஸோ அந்த ரேஷியோலாம் கரெக்டாக இதில் சொன்ன மாதிரி போட்டிங்கன்னா அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அந்த ஒரு கேசரி செம்மையாக செஞ்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து 3.5 ஸ்பூன் தான் வந்து நெய் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வீட்டில் நானே வந்து வெண்ணெய் எடுத்து உருக்கி செஞ்ச ஒரு நெய். ஸோ வந்து அது இருக்கிறதுக்குள்ளே உறைஞ்சிருச்சு. அதனால தான் ஒரு சில அந்த இது ப்ரௌன் அந்த கலர் வந்து உங்களுக்கு உறைஞ்சதுனால அது ஒன்று சேர்ந்து கிடக்கிறது தெரியுது. மற்றபடி இது வீட்டிலே செஞ்ச சூப்பரான நெய். அதுக்கான வீடியோவும் நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1.5 ஸ்பூன் நெய் எடுத்து லைட்டாக உருக்கிக்கிட்டு அதில் நம்மளுக்கு தேவையான முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை போட்டு கொஞ்சம் செவக்க வரும்போது அதுக்கப்புறம் கிஸ்மிஸ் போடுங்க. ரெண்டையும் ஒன்றா போட்டுறாதீங்க. அப்புறம் முந்திரி வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகணுங்க. அந்த வாசம் அப்போ தான் உங்களுக்கு வந்து தூக்கும் அந்த சாப்பிடும்போது, பச்சை வகடை இல்லாமல். அதுக்கப்புறம் கிஸ்மிஸ் போட்டோம்னா அதெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி உருண்டையாக அப்படியே உப்பிட்டு வந்துடணும். அப்போ தான் வந்து கரெக்டான பக்குவம். அப்போ எடுங்க, போட்டோன்னா அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடாதீங்க. சப்பையாக அப்படியே அமுங்கின மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ இப்போ நம்ம வந்து முந்திரி அப்புறம் கிஸ்மிஸ் ரெண்டையும் வறுத்து எடுத்துட்டோம். இன்றைக்கி நான் வந்து கேசரி 1 கப் ரவை, நீங்கள் எந்த ரவை வேணாலும் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ரவை எடுத்துக்கலாம். ரவை வந்து 1 கப் எடுத்துருக்கிறேன். அதை வந்து நம்ம வறுக்கும் போது வெறும் வானலியில் வறுக்கக்கூடாது, இந்த நெய்யிலேயே போட்டு வறுக்கணும். நெய்யில் போட்டு வறுக்கிறது தான் ரவை கேசரியோட ஃபஸ்ட்டு டிப்பு. வெறும் ரவையை வறுக்காதீங்க, இந்த நெய்யிலேயே போட்டு ரவையை வறுங்க. அப்போ 1 கப் ரவை எடுத்திருக்கோம். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் இதில் செவக்கிறது அப்படிலாம் தெரியாது. கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் அந்த சூட்டில் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வருங்க. நீங்கள் எந்த கடாய் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது செராமிக் கடாய். நீங்கள் வந்து சில்வர் கடாய் யூஸ் பண்ணுங்கள், நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். பட்டு நான்ஸ்டிக்கெல்லாம் விட நீங்கள் வந்து ஈயெல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்த உடனே சுடு தண்ணி, நீங்கள் வந்து பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க, சுடு தண்ணி 1 கப் ரவைக்கு 3 கப் சுடு தண்ணி பக்கத்தில் கொதிக்க வச்சுட்டு அது கொதிக்கிற தண்ணியை அப்படியே எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கட்டிப்படாமல் நல்லா இருக்குங்க. இது தாங்க 2வது டிப்பு. அதாவது 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி விடணும், அதை சுடு தண்ணியாக விடணும். இது தண்ணி ரேஷியோவும் அதோட அந்த டெம்பரேச்சரும் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அதில் வந்து எப்போதுமே ஸ்வீட் செஞ்சோம்னா கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு போடணும். அதுதான் போட்டேன். இப்போ கேசரினா நம்மளுக்கு கலராக சாப்பிட்டு தான் பழக்கம். ஸோ நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம ஆரஞ்சு எல்லோ தான் காமனாக நம்ம கலர் யூஸ் பண்ணி பழக்கம். ஸோ அந்த கலரை வந்து சில தண்ணி கொதிக்கும் போது அதிலே போட்டு கலக்கிடுவாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக கலர் எடுத்து அதில் தண்ணியில் கலந்துட்டு இந்த கேசரியில் போட்டிருக்கேன். இப்போ பாருங்களேன், அந்த 3 கப் தண்ணி ஊற்றியும் அந்த கேசரி ரவை ஃபுல்லும் இழுத்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கெட்டியாக ஆகிற அளவுக்கு அந்த தண்ணியை உறிஞ்சி அந்த ரவை நல்லா வெந்துடணுங்க. வெந்த பிறகு தான் நம்ம ஜீனி சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி சேர்த்துடக்கூடாது. வெந்துட்டா தான் அந்த சாஃப்ட்னஸ் நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா, ஈவினிங் வரையும் ஃபுல் டே அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கணும் அப்படின்ட்டு அது கிடைக்கும். இப்போ நம்ம நல்லா கெட்டியான பிறகு வெந்த பிறகு ஜீனி சேர்க்குறோம். நான் 1 கப் ரவைக்கு 1.5 கப் ஜீனி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்ல தித்திப்பாக இருக்கணும் அப்படின்னா 1.25 கப் கூட சேர்த்துக்கிறங்க. இல்லை எங்கள் வீட்டுக்கு வந்து சுகர் ரொம்ப நாங்கள் சேர்க்க மாட்டோம்னா 1.25 கப் அப்படின்னு சேர்த்துக்கிறங்க. நான் இன்றைக்கி போட்டிருக்கிறது 1 கப் ரவைக்கு 1.5 கப் ஜீனி. ஓகே, ஜீனி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் இலகி ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணுங்க. எல்லாருமே ஜீனி விட்டோடனே கிண்டிட்டு டக்குன்னு நெய்யை போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 2 நிமிஷத்தில் அப்படியே இறக்கிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்க. ஸ்வீட்டுக்கு எப்போதுமே அந்த சுகர் வந்து அப்படியே நல்லா வந்து அந்த ஸ்வீட்டோடு சேர்ந்து முருகின மாதிரி ஆகணும். அப்போ தான் வந்து அந்த ரியல் டேஸ்ட், அது சக்கரை பொங்கல் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்வீட்டு போட்டோம்னா நல்லா அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டிகிட்டு இருக்கணும். இப்போ அதுக்கப்புறம் வாசனைக்கு ஏலக்காய், கண்டிப்பாக 2-3 ஏலக்காய் ஒரு மிக்சியில் போட்டு அடிக்கிறதுனாலும் சரி, குழவிக்கல்ல தட்டுறதுனாலும் சரி, கொஞ்சம் ஜீனி போட்டு செஞ்சிங்க, அதை வந்து நசுக்குனிங்கன்னா ஈஸியாக தூளாயிரும். ஓகே, அதையும் கலந்தாச்சு.
நம்ம எடுத்து வச்சு வறுத்து வச்சோம் இல்லையா, அந்த முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பருப்பையும் சேர்த்தாச்சு. எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னா, 1 ஸ்பூன் நம்ம கேசரி எடுத்து சாப்பிட்டோம்னா அதில் 1 கேஷ்யூ 1 கிஸ்மிஸ் கண்டிப்பாக வரணுங்க. அந்த அளவு சேர்க்கணும். இவ்வளோ நெய்யெல்லாம் நம்ம வந்து சரி நெய் வந்து இவ்வளோ போட்டிருக்கீங்க, ஒரு முந்திரி பருப்பு போட்டிருக்கீங்க, இப்படிலாம் சேர்த்து சாப்பிடலாமா அப்படின்னீங்கன்னா, நம்ம ஃபங்க்ஷனுக்கும் ஃபெஸ்டிவலில் இப்படி தனங்க நம்ம அக்கேஷன்ஸ் தனங்க செய்கிறோம். எதுக்கு அப்புறம்னா அது தாராளமாக போட்டு செஞ்சு சாப்பிட்ருவோமே, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஓகே, ரொம்ப எப்பயாவது தானே நம்ம சாப்பிட்றோம், இது அடிக்கடி சாப்பிடக்கூடிய ஒன்றும் இல்லை. அடிக்கடி சாப்பிட்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக இவ்வளோலாம் சேர்க்காதீங்க, மினிமமாக சேர்த்துக்கிறங்க. ஓகே, இந்த அளவு போட்டுட்டு இப்போ அடுப்பை நான் சிம்மில் வச்சுட்டேங்க. சிம்மில் வச்சுட்டு கிண்டிகிட்டே இருக்கும்போது இப்போ பாருங்கள் சட்டியில் ஒட்டிகிட்டு இருக்குது, கரண்டியில் ஒட்டிகிட்டு இருக்குது, இன்னும் வெந்துட்டு இருக்குது. ஸோ இந்த அளவு நம்ம வேக வைக்கணும். வேக வைக்காமல் அவசரமாக வந்து எல்லாத்தையும் போட்டு கிண்டி இறக்கி வச்சிட்டோம்னா அப்புறம் அது கேசரி மாதிரி இருக்காது, அப்புறம் வாயில் ஒட்டும், அப்புறம் அது ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா வெந்து மீடியம் ஃப்ளேமில் வெந்துகிட்டே இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் நல்ல கோபுரம் அளவுக்கு அந்த உருக்குன நெய்யை வந்து உறைஞ்ச நெய் கோபுரம் அளவுக்கு எடுத்தோம்னா எவ்வளோ வருமோ அந்த அளவு போட்டிருக்கேன். இவ்வளோ தான். இப்போ 2 ஸ்பூன் போட்டேன். முதல்ல நம்ம கேஷ்யூலாம் வறுக்கும் போது ரவை வறுக்கும் போது 1.5 ஸ்பூன் போட்டேன். மொத்தமே 3.5 ஸ்பூன் நெய் தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நெய் சேர்த்துட்டு அந்த நெய் வந்து அந்த கேசரியில் ஃபுல்லும் இஞ்சணும். இஞ்சிட்டு அந்த நெய்யை ஃபுல்லாக உறிஞ்சிட்டு அந்த சட்டியில் ஒட்டாத ஒரு பதத்துக்கு வரும். இது நான்ஸ்டிக்கோ செராமிக்கோன்னா ஈஸியாக இருக்கும். இதை தாண்டி நீங்கள் வந்து இந்த நான்ஸ்டிக்கும் யூஸ் பண்ணக்கூடாது, செராமிக்கும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் சில்வர் கடாய் யூஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஈய கடாய் யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஈயம் வந்து நம்ம உடம்புல சேரும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் பாத்திரங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இப்போ திருப்பி ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே வச்சு வெந்துருச்சு. இப்போ அந்த சட்டியில் ஒட்டாமல் அது நான் சுத்தம் போதெல்லாம் சுற்றிக்கிட்டே வருது பாருங்கள். அப்புறம் கரண்டிலையும் ஒட்டலை பாருங்கள். ஒட்டினது அப்படி தட்டணுங்க, அந்த கேசரியிலே இப்படி செஞ்சோன்னா அதை ஃபுல்லும் கேசரியிலே ஒட்டிக்கிறோம், அந்த கரண்டிலேயோ பாத்திரத்துலேயோ ஒட்டாது. இதுதாங்க கரெக்டான பக்குவம். இப்போ ஆஃப் பண்ணி நம்ம வச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் இனிமேல் நீங்கள் இன்றைக்கி ஃபுல் டே எடுத்தீங்கன்னாலும் இதே டெக்ஸ்சரோட இதே ஒரு ஸ்வீட்டோட அந்த வாசம் எல்லாம் செம்மையாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். 1 கப் ரவை, 1.5 கப் சுகர், 3 கப் கொதிக்கிற தண்ணி, 3 ஸ்பூன் நெய், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேஷும் கிஸ்மிஸும் நம்ம சேர்க்குறது தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் அசந்து போய்வாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சூப்பரான ஒரு கேசரி தயாராகிடும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.